ஆலய மணி ஓசை சேனல் அன்பர்களுக்கு என் இனிய அன்பான வணக்கங்கள். நம்ம ஆலய மணி ஓசை சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்குவாங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ஸ்ரீ ரகோத்தம சுவாமிகள் பிறந்த அவருடைய அவதார ஸ்தலமான ஒரு மடத்துக்கு தான் போக போகிறோம். இது புவனகிரின்னு ஒரு ஊரில் இருக்குது. அதோட லிங்க்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து பலனடைங்க. இந்த மடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரகோத்தம சாமிகளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்குங்க. உத்திராதி மடத்தோட 13வது அதிபராக ஸ்ரீ ரகுவரிய சாமின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு பின்னாடி அவர் மடத்தை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு அவருடைய குருவான மத்வாச்சாரியை வேண்டி கேட்கும்போது மத்வாச்சாரியர் செகந்தராபாத்துக்கு பக்கத்தில் இருக்க சொர்ணவதா கிராமத்துக்கு அங்கு நீ நினைத்தது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. சரின்னு அவரும் தன் பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. அங்கே போய் அடைஞ்ச உடனே அந்த ஊர் ஜமீன்தாரான ஸ்ரீ சுப்பா பட்டாவும் அவரது மனைவியான கங்காபாயும் ரகுவரிய தீர்த்தரை தங்கள் வீட்டில் தங்க வச்சு அந்த பிச்சையை பெற கூப்பிட்டாங்க. ஆனால் ரகுவரிய தீர்த்தர் ஒரு கண்டிஷனோடு அந்த பிச்சையை ஏற்றுக்கிட்டார். அதாவது உங்களுக்கு பிறக்கிற குழந்தைய ஸ்ரீ மடத்திடம் ஒப்படைக்கணுன்றது தான் அந்த கண்டிஷன். அவங்களும் அந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பிச்சையை கொடுத்தாங்க. அவரும் ஏற்றுக்கிட்டாரு. அதேமாரி அந்த தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுங்க. அந்த குழந்தையோடைய பாதம் கூட தரையில் பட விடாமல் தங்கத்தகட்டில் ஏந்தி அந்த மடத்துக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்த குழந்தைக்கு ராமருக்கு அபிஷேகம் பண்ண பாலை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ராமச்சந்திரன்ற பெயரை சூட்டியிருக்காங்க. அவர் தாங்க இப்போ ராகவேந்திர சாமிகளான இதுதான் ரகோத்தம சாமிகள் சொல்கிறாங்க. இந்த ரகோத்தம சாமிகள் 7 வயசால் இருக்கும்போது உபநயனம் வாங்கிட்டாருங்க. அடுத்த வருஷமே அவருக்கு தீட்சை பெறப்பட்டு இந்த மடத்தோட அதிபதி ஆனாருங்க. அவர் பல சாதனை புரிஞ்சிருக்காரு. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக இப்போ அவதார ஸ்தலம் பார்த்தோமா, அடுத்தது அவர் மறைவான அவருடைய அஸ்தி வைக்கப்பட்டிருக்கிற திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்க மிக புனிதமான ஒரு இடத்த பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மாபெரும் ஆன்மீகவாதியான இந்த ரகுத்தம சாமிகளுடைய பிறந்த இடத்த காலடி படுறதே ரொம்ப புண்ணியங்க. இந்த பக்கம் சிதம்பரம் பக்கம் போனீங்கன்னா அவசியம் இங்கே வாங்க. அருமையான ஒரு மடங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த ரகுத்தம சாமிகளுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.